தந்திருக்கிறேன். கவனமாக நீங்கள் செல்ல வேண்டும். தடுமாறக்கூடாது. எந்த இடத்திலும் அடுத்தவர்கள் தேர்தல் நேரத்தில் வைக்கிற விமர்சனங்களை புறந்தள்ளுங்கள். குற்றம் குறை கூறுபவர்களை புறந்தள்ள கற்றுக்கொள்ளுங்கள். விமர்சிக்கிறவர்களுக்கு பதில் சொல்லாதீர்கள். உங்களை நம்பி நிற்கிறவர்களுக்கு உண்மையா இருக்க போராடுங்கள். இதுதான் நீங்க செய்ய வேண்டியது. நீங்க எல்லாருக்கும் நல்லவனா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எவனுக்கும் நல்லவனா இருக்க முடியாது. உங்களை விமர்சிப்பவர்கள் வெறுப்பவர்கள் யாராக இருக்கட்டும், நேசிப்பவர்கள் நாம இருக்கணும். பிழை யாருடையதாக இருக்கட்டும், திருத்துபவர்கள் நாம இருக்கணும். அதனால அவர் அதை பேசுறார், இதை பேசிட்டார், இதெல்லாம் பேச்சு கிடையாது. இனிமே தம்பி வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் அவர்களை எதிர்ப்பதோ விமர்சிப்பதோ நம்ம வேலை இல்லை. நம்ம கேட்கிற கேள்விகளுக்கு அவர்களுக்கு பதில் இல்லை. அவர்கள் நம்ம கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு இன்னும் 15-20 ஆண்டுகள் ஆகும். அது வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டிய தேவையில்லை. நமக்கு களத்துல நிறைய வேலை இருக்கு. இது அண்ணங்கட்சி, அது தம்பி கட்சி, அது அவர் பாடு, அவர் பார்த்துக்கணும். இது நம்ம வேலையை நீங்க நான் உங்களை சரியாக கற்பிக்கவில்லை, வழிநடத்தவில்லை என்ற குற்றச்சாட்டை கொண்டு வரக்கூடாது. அது நீங்கள் ஒரு சிறு பிழை செய்தாலும் அது என்னையும் கடந்து உலக புனிதன், தலை சிறந்த வீரன், ஒப்பற்ற தலைவன் பிரபாகரனுக்கு பழியாயிரும். அதை கவனம் வச்சு நீங்க பணியாற்றணும். தகவல் தொழில்நுட்பத்தில் இன்னும் ஒருங்கிணைந்து புதிய புதிய பொறுப்பாளர் எல்லாரும் தகவல் தொழில்நுட்பம் தான் இணைஞ்சுக்கிறங்க. இந்த தொழில்நுட்பத்தில் இணைஞ்சுக்கிட்டு எல்லாரும் அதை கடத்துங்க. இப்ப தகவல் தொழில்நுட்பத்தில் இந்த ஒரு காணொலி வருதா, சரியா இருக்கா, உடனே நீங்க உங்கள் நட்பு வட்டத்தில் உங்க இணைப்புல இருக்கிற பிள்ளைகளுக்கு கடத்துங்க. இவ்வளவுதான். ஏனென்றால் நமக்கு பொருளாதார வலிமையும் இல்லை, நமக்கு ஊடக ஆதரவும் இல்லை. அப்ப என்ன பண்ணலாம்? நமக்கு நாமே ஊடகமா மாறணும். எப்படி மாறணும்? தலைவனுக்கு கருவி இல்லை, என்ன செய்யலாம்? உயிரையே கருவியா ஏந்தலாம், ஆயுதமா ஏந்தலாம்னு அவர் முடிவெடுத்தது போல நமக்கு ஊடகம் இல்லை. அப்ப என்ன பண்ணலாம்? நமக்கு நாமே ஊடகம். என்னடா இந்த இருக்கு செல்போன், இதுதான் என்னுடைய தொலைக்காட்சி, இதுதான் என்னுடைய வலைக்காட்சி. இப்ப இதையும் தாண்டி நாம் எங்கள் தேசம் என்று ஒரு வலை தொலைக்காட்சியை உருவாக்குறோம். அது தொலைக்காட்சி தான் உருவாக்குறோம். ஆனால் இப்ப தேர்தல் வரைக்கும் அது வலையொலியாக இருக்கும். நம்ம கட்சியினுடைய கூட்டம், தம்பி துரை பேசினாலும், துருவம் பேசினாலும், அருண்ஜெய்சீலனோ, வெற்றிச்சீலனோ, தம்பி அருள் இனியனோ, இல்லை யாரு பேசினாலும், எந்த நம்ம பிள்ளைகள் பேசினாலும் நம்ம வலையொலியில தான் பார்க்கணும். அது அவ்வளவு தரமாக ஒளிபரப்பப்படும். நீங்க கவலையே படக்கூடாது. அதுல தான் பார்க்கணும். உலகம் முழுமைக்கும் அதை வெளியிடும் போது அண்ணன் பேசுவோம், விரைவில் திறப்போம். எல்லாம் அதுல தரமா வரும். நேரலையில் எல்லாம் அதுல வந்துடும். தேர்தலுக்கு பிறகு தொலைக்காட்சியா மாறிடும். அது எப்படி தொலைக்காட்சியா மாத்துவ